மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் மற்றும் ஒரு கிளைமேக்ஸ் விஜய்ல என்ன அப்படின்னா கம்பெனி ஷோ இப்போ ஆஃப்டர்நூன்ல போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஷோவுடைய கிளைமேக்ஸ் வந்து சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஃபினாலே ஷூட் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்களாமா. ஸோ அடுத்து அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா என்ன வரும் அப்படிங்கிறதா ஒரு பெரிய கேள்வி. எனக்கு தெரிஞ்சு சொல்றியா அந்த ஷோவை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஷோ உண்மையிலே நல்லா இருக்குங்க. சொல்றியா. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஏதாச்சும் இன்னும் ஒரு நல்ல ஒரு கேம் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்குங்கிறதா என்னுடைய தனிப்பட்ட ஃபீல். பட் அதை தொடர்ந்து நிறைய ஷோஸ் கொண்டு வந்தாலும் இந்த ஆஃப்டர்நூன்ல பெருசா எதுவும் ஹிட் ஆக மாட்டேங்குதுங்கிறது தான் உண்மை. இப்போ நிறைய ஷோஸ் வந்து அவங்க வச்சுட்டு லைன் அப் பண்ணிருக்காங்க இல்லையா. 11:30 ஆரம்பிச்சாங்கன்னா தொடர்ந்து ஷோ தான். இப்போ ஸ்டார்ட் அப் சிங்கமா இருக்கட்டும், நீயானாவா இருக்கட்டும், அது தொடர்ந்து கம்பெனியா இருக்கட்டும், அதை தொடர்ந்து இப்போ நம்மளுடைய கலக்க போகுது யாரா அப்படின்ற ஒரு ஷோ போயிட்டு நினைக்கிறேன். சாரி, ஸோ அந்த ஷோவுமே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக் 4 ஷோ வந்து இருக்கு. கலக்க போகுது யாரு எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் பெருசா சக்சஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன். பெருசா யாரும் பேசுறது இல்லை, அதான் உண்மை. ஏன்னா 3 o'clock போயிட்டு இருக்காங்க. ப்ரமோஷன் ரொம்பவே லெஸ்ஸா இருக்கு அப்படிங்கிறது உண்மை. கம்பெனி ஓரளவுக்கு ஓகே, சீரியல் ஆர்டிஸ்ட் வச்சு மேனேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் போனாங்க அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் அது அட்லீஸ்ட் ஞாபகமாச்சும் வருது, இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு. பட் இந்த டைம் அவங்க கொண்டு வந்த அந்த ஆஃப்டர்நூன் 2 ஷோஸ் வந்து கொஞ்சம் டிஆர்பி வைஸ் லோ அப்படிங்கிறதா உண்மை. ஸோ வெயிட் பண்ணுவோம் எந்த அளவுக்கு அது போகுது அப்படிங்கிறது. அதே போல அண்டா காக்காசம் ஒரு பக்கம் பிரைம்ல போயிட்டு இருக்கு இல்லையா. சூப்பர் சிங்கர் ஜூனியருமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்போதான் வந்துட்டு ஜோடி ஆரி ஷோ சீசன் 2 வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு பக்கம். ஸோ ஷோஸ்லயும் அவங்க நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா லைன் அப் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு இயர்ல. ஸோ நல்ல டிஆர்பி வருது அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நல்லா அவங்க பெட்டரா பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது வந்துட்டு சூப்பர் சிங்கர் சீனியர், அதே போல வந்துட்டு நான் அந்த 9:30 ஸ்லாட் இல்லையா. ஸோ அங்கே குக் வித் கோமாளி கொண்டு வருவாங்க. குக் வித் கோமாளிக்கு ஆல்ரெடி ஆடிஷன்ஸ்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய இஷ்யூலாம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேனல் சைடில் கிளியர் பண்ணிட்டாங்க, எதுவும் ஆடிஷன் போல இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேக்கா எந்த ஒரு ரூமருமே நம்பி ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருந்தாங்க. அதே போல இந்த ஜோடி ஆடியோடைய ஷோவுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாத்திருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். லாஸ்ட் டைம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ தான் பண்ணாங்க. இந்த டைம் வந்துட்டு மாறி வேற யாரோ ஒரு ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ ஒரு பெரிய ரீப்ளேஸ்மெண்ட் தான், பேச வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோ நல்லா பண்ணலங்கிறதா உண்மை எனக்கு தெரிஞ்சு. அதே போல குக் வித் கோமாளியுமே அவங்க தான் பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷம் அட்லீஸ்ட் தயவு செஞ்சு வேற ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் சீசன் பெருசா அமையல. உண்மை குளோபல் வில்லேஜஸ் கொடுத்தாங்கன்னா பக்காவா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ என்ன பண்றாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். குளோபல் வில்லேஜஸ் பொறுத்த வரைக்கும் சீரியல்ஸ் டவுன் ஆனாலும் இந்த வருஷம் ஷோஸ்ல அவங்க வச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்க. இது வந்து அடிஷனலான ஒரு அப்டேட் அப்படிங்கிறதா. ஸோ இந்த அப்டேட் பத்தின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.